Hello friends, welcome to Tamil Tech Express. இந்த வீடியோல அடுத்து வர போற Vivo உடைய 5G மாடல் பார்க்க போறோம். மாடல் வந்து பார்த்தோம்னா Vivo Y300 Proங்கிற 5G ஃபோன் தான். இந்த ஃபோன் வந்து ஆல்ரெடி சைனால லான்ச் பண்ணிட்டாங்க. கூடிய சீக்கிரத்துல நம்ம கண்ட்ரில வரும்ங்கறத நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த ஃபோன் வந்து 21000 ல இருந்து 30000 வரைக்கும் வந்து ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. Black, white, gold blue, அதுக்கு அப்புறம் டைட்டான்ங்கற 4 கலர்ல வந்து இந்த ஃபோன் வந்து வருது. இது வந்து ஒரு ஸ்லிம்மான ஃபோன். சோ இப்போ இந்த ஃபோனுடைய ப்ளஸ் மைனஸ் என்னங்கறத பார்ப்போம். First வந்து RAM. இந்த ஃபோன்ல RAM வந்து ரெண்டு வேரியன்ட்ல கொடுக்குறாங்க. ஒன்னு வந்து 8GB, இன்னொன்னு வந்து 12GB. இது வந்து ஒரு மாசான ஆப்ஷன் தான். ஏன்னா மல்டிடாஸ்கிங் வந்து எந்த அளவுக்கு RAM வந்து அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்கும். அதுவும் வெர்ச்சுவல் RAM வந்து மேக்ஸिमम 12GB வந்து சொல்லிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இந்த ஃபோன்ல எக்ஸலென்ட்டா இருக்கு. ரெண்டாவது வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜ். இந்த ஃபோன்ல இன்டர்னல் ஸ்டோரேஜ் 3 வேரியன்ட்ல கொடுக்குறாங்க. பேஸ் வெர்ஷன் வந்து 128GB, அதுக்கு அப்புறம் 256GB, அதுக்கு அப்புறம் 512GBங்கற 3 ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. மெமரி ஆப்ஷன் பார்த்தோம் அப்படினா எல்லாமே எக்ஸலென்ட்டா இருக்கு. இது நீங்க ஒரு நார்மல் யூசர் அப்படினா உங்களுக்கு வந்து 128GB வந்து அதிகமா இருக்கும். அதுக்கு அப்புறம் நீங்க ஒரு அட்வான்ஸ் யூசர் அப்படினா உங்களுக்கு 256GB ல நிறைய ஃபைல்ஸ் வந்து நீங்க ஸ்டோர் பண்ண முடியும். அதையும் தாண்டி இன்னும் அதிகமா வேணும் அப்படினா 512GB வந்து நீங்க யூஸ் பண்ண முடியும். இது வந்து UFS வந்து 2.2 ல வச்சிருக்காங்க. இத வந்து இம்ப்ரூவ் பண்ணல. and முக்கியமா இந்த ஃபோன்ல வந்து எக்ஸ்டர்னல் கார்ட் ஸ்லாட் சப்போர்ட் இல்ல. அதனால வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜ் நம்பி தான் இருக்கு. சோ அதனால வந்து நீங்க ரொம்ப ஹெவியான யூசர் அப்படினா செகண்ட் and தேர்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நார்மல் யூசர் அப்படினா நீங்க வந்து 128GB வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சோ செகண்ட் ஆப்ஷன் இந்த ஃபோன்ல நல்லா கொடுத்திருக்காங்க. அடுத்து தேர்ட் வந்து பார்த்தோம் அப்படினா இந்த ஃபோன்ல கஸ்டம் OS வந்து Origin OS 4 வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. சைனாவுல Origin OS 4 தான் வந்து இருக்கும். நம்ம கண்ட்ரில வரும்போது FunTouch OS வந்து மாத்துவாங்க. இது வந்து லேட்டஸ்ட் Android 14 பேஸ் பண்ணி இருக்கு. அதுக்கு அப்புறம் ஒரு 2 இயர்ஸ் வந்து நம்ம OS அப்டேட் எதிர்பார்க்கலாம் மினிமம். அதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படினா 3 இயர்ஸ் வந்து செக்யூரிட்டி அப்டேட் வந்து கொடுப்பாங்க. சோ தேர்டும் பார்த்தோம் அப்படினா இந்த ஃபோன்ல நல்லா கொடுத்திருக்காங்க. அதுக்கு அப்புறம் பேட்டரி பார்த்தோம் அப்படினா இந்த ஃபோன்ல ஒரு மாசான பேட்டரி வந்து கொடுத்திருக்காங்க. 6500 வந்து லார்ஜர் பேட்டரி கெபாசிட்டி வந்து கொடுத்திருக்காங்க. இது ஒரு நல்ல ஆப்ஷன். and 80 வாட்ஸ் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்திருக்காங்க. 5 இயர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படினா பேட்டரி லைஃப் வந்து கொடுத்திருக்காங்க. சோ ஒரு ஃபுல் டைம் வந்து நீங்க சார்ஜ் பண்ணீங்க அப்படினா 21 ஹவர்ஸ் வந்து டாக் டைம் பண்ண முடியும். ஸ்டாண்ட் பை மோட் வந்து பாத்தீங்கன்னா 27 டேஸ். 12.1 ஹவர்ஸ் வந்து கேமிங்கான கண்டினியூஸ் சப்போர்ட் இருக்கு. and 23.2 ஹவர்ஸ் வந்து ஷார்ட் வீடியோஸ் வந்து சப்போர்ட் பண்ணும். இதெல்லாம் ஒரு டைம் நீங்க ஃபுல் சார்ஜ் பண்ணும்போது கண்டினியூஸா இந்த ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ பேட்டரி ஆப்ஷன் பொறுத்தவரைக்கும் இந்த ஃபோன்ல எக்ஸலென்ட்டா இருக்கு. அடுத்து வந்து சிப்செட். இந்த ஃபோன்ல வந்து சிப்செட் வந்து பார்த்தோம்னா நம்பர் 1 ஸ்னாப்டிராகனோட சிப்செட் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா லெவல் வந்து பார்த்தோம் அப்படினா அவரேஜான லெவல் தான் கொடுத்திருக்காங்க. 6th ஜெனரேஷன் 1. இத வந்து இம்ப்ரூவ் பண்ணிருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இது வந்து ஒரு மிட் ரேஞ்ச் ப்ராசஸர் தான். இதோட ஸ்பீட் வந்து பார்த்தோம் அப்படினா 2.2 தான். சோ ரெகுலரா இருக்கிற டாஸ்க்லாம் வந்து இது ஸ்மூத்தா இருக்கும். ஆனா ஹெவியான இருக்கிற டாஸ்க்லாம் வந்து பார்த்தோம் அப்படினா இது சூட்டபிளா இருக்காது. பட் ஆனா சப்போர்ட் பண்ணும். கேமிங்க்கு வந்து பார்த்தோம் அப்படினா Adreno 710 வந்து கொடுத்திருக்காங்க. சோ மத்த ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தோம் அப்படினா டாப்பா இருக்கு. பட் சிப்செட் பார்த்தோம் அப்படினா அவரேஜான லெவல் தான் கொடுத்திருக்காங்க. அடுத்து வந்து டிஸ்ப்ளே. இந்த ஃபோன்ல வந்து பார்த்தோம் அப்படினா 6.7 இன்ச்சஸ் வந்து ஸ்கிரீன் இன்ச்சஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கு அப்புறம் Full HD+ கான சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. AMOLED LED பேனல் வந்து கொடுத்திருக்காங்க. இதுவும் சூப்பர். and 120 Hz வந்து refresh rate வந்து கொடுத்திருக்காங்க. 1.07 பில்லியன் கலர் சப்போர்ட் இருக்கு. 5000 பீக் நிட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ டிஸ்ப்ளேல பார்த்தோம் அப்படினா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்து வந்து கேமரா. இந்த ஃபோன் வந்து பார்த்தோம் அப்படினா வாட்ச் டிசைன் பேஸ் பண்ணி கேமரா இருக்கு. சோ இதுல ரியர் கேமரா வந்து பார்த்தோம் அப்படினா டூயல் செட்டப்ல இருக்கு. அதுல மெயின் கேமரா வந்து 50 MP வந்து Sony Lydia சென்சார் வந்து 600 வந்து கொடுத்திருக்காங்க. சோ Sony சென்சார் இருக்குது அப்படினா ஒரு ஹை குவாலிட்டி பிக்சர்ஸ் வந்து நம்மளால எடுக்க முடியும். சோ இந்த ஃபோன்ல வந்து பார்த்தோம் அப்படினா கேமரா கிளாரிட்டி வந்து நல்லாவே கொடுத்திருக்காங்க. EIS கான சப்போர்ட் இருக்கு. ஆட்டோ ஃபோக்கஸ் கான சப்போர்ட் இருக்கு. CMOS சென்சார் வந்து கொடுத்திருக்காங்க. and maximum 4K வரைக்கும் பார்த்தோம் அப்படினா வீடியோ சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. and ரியர் கேமரா 10x வரைக்கும் பார்த்தோம் அப்படினா டிஜிட்டல் ஜூம் வந்து கொடுத்திருக்காங்க. அது மாதிரி செல்ஃபி கேமரால பார்த்தோம் அப்படினா 32 MB வந்து செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. செல்ஃபி கேமரால maximum Full HD வரைக்கும் தான் சப்போர்ட் இருக்கு. 4K வந்து சப்போர்ட் இல்ல. இத இம்ப்ரூவ் பண்ணிருந்தானா பெட்டரா இருந்திருக்கும். அதுக்கு அப்புறம் செல்ஃபி கேமரால 2x வந்து டிஜிட்டல் ஜூம் வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கு அப்புறம் பேசிக்கான கேமரா ஃபீச்சர்ஸ், வீடியோ ஃபீச்சர்ஸ் இது எல்லாமே வந்து கொடுத்திருக்காங்க. சோ ஓவராலா கேமராவோட ஃபீட்பேக் பார்த்தோம் அப்படினா எல்லாமே வந்து நல்லாவே கொடுத்திருக்காங்க. அடுத்து வந்து பிரைஸ். இந்த ஃபோன் வந்து பார்த்தோம் அப்படினா இப்ப சைனாவுல 4 வேரியன்ட்ல வந்து செல் பண்றாங்க. அதுல பேஸ் வெர்ஷன் பார்த்தோம் அப்படினா 8GB 128GB இந்த மாடல் வந்து 21000 வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அதுவே நீங்க 8GB 256GB இன்டர்னல் சூஸ் பண்ணீங்க அப்படினா 23500 இருக்கு. அதுவே அட்வான்ஸ் வெர்ஷன் வந்து 12GB 256GB சூஸ் பண்ணீங்க அப்படினா 26000 இருக்கு.
தென் 12GB 512GB அல்ட்ரா மாஸ் மெமரி கடைசி ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து 30,000 இருக்குது. ஸோ ஸ்டார்டிங் வந்து 21,000, எண்டிங் வந்து 30,000. இந்த சேலில் வந்து இப்போ சைனாவில் போயிட்டுருக்கு. அடுத்தது வந்து வெயிட்டு. இந்த ஃபோன் வந்து பார்த்தோம் அப்படின்னா 193 கிராம் வந்து இருக்குது. ஸோ இதில் ஒயிட்டு பிளாக் வந்து 193 கிராமு, கோல்டன் ப்ளூ டைட்டானியம் பார்த்தோம் அப்படின்னா 194.6 கிராம் வந்து கொடுத்துருக்காங்க. திக்னஸ் வந்து 7.69 mm வந்து ஒயிட்டு பிளாக் கலர் வந்து இருக்குது. கோல்டன் ப்ளூ டைட்டானியம் பார்த்தோம் அப்படின்னா 7.79 mm வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்லிம்மான மொபைல் வந்து நம்ம கன்சிடர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து டைப் சி போர்ட் வந்து கனெக்டர் வந்து இருக்குது. ஐபிடி சிம் ஸ்லாட் வந்து இந்த ஃபோனில் நோ, ஏன்னா இதில் கொடுக்குறதே 2 ஸ்லாட் தான், ரெண்டுமே வந்து சிம் கார்டு தான். ஸோ வந்து மெமரிக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் கொடுக்கல. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபோனுடைய டாப் ஃபீச்சர்ஸ். இப்போ இந்த ஃபோனில் மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா சவுண்டுக்கான மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 200% வந்து லவுட் வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வைஃபை, ஜிபிஎஸ், ப்ளூடூத், இந்த பேசிக்கான கனெக்டிவிட்டி இது எல்லாத்துக்குமே பார்த்தோம் அப்படின்னா அட்வான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பயோமெட்ரிக் வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டு, ஃபேஸ் அன்லாக் இதுக்கான சப்போர்ட் இருக்குது. அண்ட் டைப் சி ஆடியோ ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. ஓடிஜிக்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்ஃப்ராரெட் ரிமோட் கண்ட்ரோல் வந்து சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. சில ஃபோனில் வந்து ஐஆர் பிளாஸ்டர் வரதில்லை, பட் இந்த ஃபோனில் ஐஆர் பிளாஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் IP65 ரேட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ஃபோனுடைய மற்ற ஃபீச்சர்ஸ். சரி, இப்போ இந்த ஃபோனில் வந்து என்னென்ன ட்ராபேக் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த ஃபோனில் ட்ராபேக் விட நிறையா வந்து ஃபீச்சர்ஸ் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. பட் சிப்செட்டை மட்டும் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்கன்னா பெட்டராக இருந்திருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ட்ராபேக் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் எக்ஸ்டர்னல் கார்ட் ஸ்லாட் வந்து இல்லை. ஆனால் இது ரொம்ப பெருசாக இம்பாக்ட் பண்ணாது. ஏன்னா இவங்க இன்டர்னல் ஸ்டோரேஜை 3 வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. லோ யூஸருக்கு வந்து பார்த்தோம், அதாவது நார்மல் யூஸருக்கு 128GB, ரொம்ப அட்வான்ஸ்டாக பார்த்தோம் அப்படின்னா 256GB சூஸ் பண்ணலாம். இன்னும் அட்வான்ஸ்டாக போனோம் அப்படின்னா 512GB வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இது ஸ்டோரேஜ் ஃபிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு கார்ட் ஸ்லாட் வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக தெரியாது. ஸோ நான் இது வந்து ஒரு ட்ராபேக்காக உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தது வந்து இந்த ஃபோனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் 4K வரைக்கும் தான் சப்போர்ட் இருக்குது. அதுவும் ஃப்ரண்ட் கேமராவில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல் HD வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து 8K கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா இதோட ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து 21,000லேருந்து 30,000 வரைக்கும் ஃபினிஷ் பண்ணுறாங்க. ஸோ 30,000 ஃபோன் வாங்குகிறோம் அப்படின்னா அதில் 8K இருந்துச்சு அப்படின்னா ஒரு நல்ல ஆப்ஷனாக இருந்திருக்கும். இதை வந்து இவங்க கொடுக்கல. அடுத்தது வந்து இந்த ஃபோன் வந்து எஃப்எம்முக்கான சப்போர்ட் வந்து இல்லை. ஸோ இது வந்து லைட்டான ட்ராபேக் தான். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபோனுடைய ட்ராபேக். ஸோ இந்த ட்ராபேக்கை ஓவர் கம் பண்ணி இதை வந்து இந்தியாவில் வந்து இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா இந்த ஃபோன் வந்து ஒரு நல்ல ஃபோனாக வந்து வரும். ஸோ இந்த ஃபோன் வந்து ஆல்ரெடி சைனாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ கூடிய சீக்கிரத்தில் நம்ம கண்டி வருங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.